வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சமூகம் சார்ந்த பல்வேறு முக்கியமான விடயங்களை மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் அந்தந்த தரப்புகளை அழைத்து வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்துகின்ற அல்லது தெளிவுபடுத்துகின்ற விடயங்களை மேற்கொண்டு வருகிறோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான சமூகம் சார்ந்த விடயம் தொடர்பில் இன்று நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதி என்பது உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயம். எனவே இந்த விடயத்திற்கு உலகம் முன்னுரிமை அளித்து பல்வேறு விடயங்களை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் இலங்கையிலும் அவ்வாறான விடயங்களை மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பல வேலைத்திட்டங்கள், பல நிகழ்ச்சி திட்டங்கள், பல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்றைய தினம் நாங்கள் இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயத்தில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக இன்றைய தினமும் நாங்கள் விசேடமான ஒரு அதிதியை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, திரு வீரசிங்கம் அவர்கள். குறிப்பாக பால்நிலை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூருணர்வு நிபுணர் திரு வீரசிங்கம் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நாங்கள் உங்களை அடையாளப்படுத்துகின்ற போது பால்நிலை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூருணர்வு நிபுணர் என்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். உங்களுடைய ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், பல விடயங்கள் தொடர்பில் பேசியிருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைய தினம் பேசப்போகின்ற முக்கியமான விடயம் இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் பிரதானமாக உங்களோட பேச போகிறோம். அதுக்கு முன்பதாக நாங்கள் முதலில் இந்த பால்நிலை சமத்துவம் என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்கப்படுத்தி விடலாம். நன்றி. இந்த காலத்துக்கு ஏற்ற தலைப்பில் கதைக்கிறதுக்காக இந்த கலையகத்துக்கு அழைத்ததுக்கு முதற்கண் விசேடமாக இந்த பால்நிலை சமத்துவம் என்ற நேரம் அநேகமாக்கள் நாங்கள் விளையும் கொண்டு இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பால் என்ற ஒரு விஷயம் இருக்குது, பால்நிலை என்ற விஷயம் இருக்குது. இது ரெண்டையும் அநேகமானாக்கள் பிரித்து பார்க்கறதுனால சில நேரங்கள் சில முரண்பாடுகள் இருக்குது. ஆக நாங்கள் சுருக்க விளையும் கொண்ட பால்ன்றது நாங்கள் பிறப்பிலேயே ஒரு குழந்தை பிறந்தோன்னு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் பார்ப்போம், குழந்தை பிறந்துருச்சு, இன்னும் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அடுத்த கேள்வி ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. ஸோ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு என்னத்தை டாக்டர் பார்க்க சொல்கிறாரோ அதான் பால். ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இருக்கிற ஆண் உறுப்பு ஆண் குழந்தையும் பெண் உறுப்பு ஆக்களுக்கு பெண் குழந்தையும் மட்டும் சொல்கிறோம். சில நேரங்களில் ரெண்டு உறுப்பும் சேர்ந்து பிறக்கிறாக்களும் இருக்கிறாங்க. ஆக இயற்கையிலே நாங்கள் ஆண் பெண் இடைநிலை பால்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாங்கள் பால் என்று சொல்லுவோம். ஆக இது இயற்கையை உள்ளது, யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. இது இனங்களுக்கு இடையிலே வித்தியாசம் இல்லை. எல்லா இனங்களுக்கும், எல்லா பிரதேசங்களுக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா காலத்துக்கும் பொதுவான விஷயம். அதனால் ரெண்டும் சமம் அல்ல. ஆண் உறுப்பு சார்ந்த வேலைகள் வேறு, பெண் உறுப்பு சார்ந்த வேலைகள் வேறு. முக்கியமாக இனப்பெருக்கத்துக்கு தான் அந்த உறுப்பு சார்ந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் சொல்கிறோம் பால். இயற்கையாக உள்ளது, பயாலஜிக்கல், வெட்டி கூறு போட்டு ஆய்ந்து பார்க்கலாம், படிக்கலாம். இது பால் என்று சொல்கிறோம். பால் நிலை என்று சொல்கிறது, இந்த பாலுக்கு சமூகம் கொஞ்சம் காலம் போன பிறகு ஒரு ஆண் உறுப்பு உள்ளால் இப்படித்தான் இருக்கணும் என்று சில கட்டுப்பாடுகள், சில உரிமைகள், சில வரப்பிரசாதங்கள், சில சலுகைகள், சில எதிர்பார்ப்புகள் என்று ஆணுக்கென்று சிலதுகள் சமூகம் உருவாக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மரம் ஏறணும் என்று சொல்கிறோம். உறுப்புக்கும் மரம் ஏறத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சமூகம் எதிர்பார்க்குறது ஆணுண்டு பிறந்தால் மரம் ஏறணும். அதே மாதிரி பெண் மரம் ஏறக்கூடாது, உறுப்புக்கும் மரம் ஏறதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் பெண் ஏறக்கூடாது என்று சமூகம் எதிர்பார்க்குது. ஒரு ஆண் இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு ஃப்ரேம் பண்ணுது சமூகம். இது ஒவ்வொரு சமூகத்துக்கும் வித்தியாசம். இது இலங்கையில் இருக்கிற சமூகங்களுக்குனால வித்தியாசம் இருக்குது. காலத்துக்கு காலம் வித்தியாசம். விருப்பம் என்றால் மாற்றலாம், ஆனால் பாலை நினைச்சுமே மாற்ற இயலாது. பால் நிலை என்றது மாற்றலாம், மாறி இருக்குது, மாறிக்கொண்டும் இருக்குது, மாறப்போகுது. அதை நான் கண்ணால் பார்க்குறோம். ஆகவே பால்ன்றது இயற்கையாக உள்ளது, பால்ன்றது சமூகத்தில் கொடுத்துருக்கிற நிலை. ஆண்களுக்கு ஒரு நிலை, பெண்களுக்கு ஒரு நிலை. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவப்படணும், அழக்கூடாது இதெல்லாம் சமூகம் எதிர்பார்க்குது. ஆணுண்டா இப்படி தான் இருக்கணும், அழக்கூடாது, ரொம்ப சிரிக்கவும் கூடாது, சிரிக்காமல் இருக்கவும் கூடாதுன்னு எதிர்பார்க்குது. அதே மாதிரி நாங்கள் கவலையை, இமோஷனை வெளில காட்டக்கூடாது, சண்டை பிடிக்கணும், பொறுமையாக இருக்க இல்லாத எங்களுக்கு. நினச்ச இடத்துல சகதி கட்சத்தில் காலை மேய்ச்சிட்டு தண்ணி கட்சத்தில் கழுவிட்டால் நல்ல ஆம்பளை. இப்படி இந்த ஆம்பளை அதுலேயும் நல்ல ஆம்பளை என்றெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அதை பொதுவாக நாங்கள் சொல்கிறோம் பால் நிலை என்று. ஆங்கிலம் சொல்லுவாங்க பாலுக்கு செக்ஸ் என்று, பால் நிலைக்கு ஜெண்டர் என்று சொல்லுவாங்க.
இந்த நல்ல ஆம்பளை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் மேஸ்கியூலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கும்னு சமூகம் எதிர்பார்க்குற குணங்களை சொல்கிறது மேஸ்கியூலிட்டின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான இந்த துறை தொடர்பாக நாங்கள் பேசுகிற நேரமோ செயல்படுற நேரமோ நாங்கள் கதைக்கிற நேரமோ அது தொடர்பான உணர்வு எங்களுக்கு இருக்கணும், கூறுணர்வு இருக்கணும். எங்களோட வார்த்தையில் கூட நாங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது. அடுத்த கேள்வியும் அதுதான். உங்களுடைய உங்களை விளக்கின்ற போது நாங்கள் கூறியது முரண்பாட்டு கூறுணர்வு நிபுணர் என்பதான கூறினோம். அந்த கூறுணர்வு என்ற விடயம் தொடர்பாக சற்று விளங்க. அநேகமாக நாங்கள் முரண்பாடு என்றது இருவேறுபட்ட எதிர்கருத்துக்கள் தனி நபருக்குள்ளேயும் இருக்கலாம், 2 பேருக்குள்ளேயும் இருக்கலாம். ஆக இருவேறுபட்ட கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வரும் பொழுது அதை நாங்கள் சொல்கிறோம் முரண்பாடு என்று. அந்த முரண்பாடு தவிர்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் மக்கள் வித்தியாசம், கருத்துக்கள் வித்தியாசம், இனங்கள் அடிப்படை எல்லாரும் வித்தியாசமான ஆக்கள், வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான பின்னணிகள், வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான மதம், வித்தியாசமான பிரதேசம், வித்தியாசமான பாடசாலை, வித்தியாசமான அரசியல் என்று எல்லாரும் வித்தியாசமான சில சமூகமயப்படுத்தலாம் மாறும். ஆகவே எதிர்கருத்துக்கள் வர்றது நியாயமான ஒரு விஷயந்தான். அப்படி முரண்பாட்டு இல்லாத ஒரு சூழல்னா நம்பவே முடியாது. ஸோ அந்த முரண்பாடு வரும் பொழுது அதை கையாளுறதுக்கு கொஞ்சம் கூர்ணர்வு வேணும். அதை ஒழுங்காக கையாளாட்டி வன்முறையாக மாதிரி கொலை வரைக்கும் போகலாம், அல்லது அது நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆக அந்த முரண்பாட்டை எப்படி கையாளணும் என்ற அந்த சென்சிட்டிவிட்டி உணர்வு இருக்கணும் என்றது தொடர்பாக நான் கூட கதைக்கிறது. அதனால் முரண்பாட்டு கூர்ணர்வு நிபுணர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூறியது போன்று ஆண்கள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும், நீங்கள் ஆண்கள் என்றால் பலசாலிகள், அவர்கள் இந்தந்த வேலை செய்ய வேண்டும், பெண்கள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு வரைமுறை இருக்கிறது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் இப்படியானது ஒரு அதிவிசேட தகைமைகள் இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதாக ஏன் இவ்வாறான விடயங்கள் பிரிக்கப்படுகிறது? அப்படி எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள் அதனை? உண்மைக்கு பால்நிலை என்று சொல்கிற நேரம் இந்த முக்கியமாக அதிகாரம், நீங்கள் சொன்னீங்க அதிகாரம் என்று வரும் பொழுது அதிகாரத்தை சமூகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்தில் கூட கொடுத்துருக்காங்க அதிகாரத்தை ஆண்களுக்கு. அப்படி நீங்கள் கேட்கலாம் எழுதி கொடுத்துருக்காங்களாண்டு, இல்லை எழுதி இப்படி உரிமை கொடுத்துல. ஆனால் சில கலாச்சார பழக்க வழக்கங்கள், சமூக சமய நியதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா குடும்ப தலைவர் யார் என்று கேட்டால் அம்மா தான் சில நேரங்கள் உங்களோட வீடுகள்லையும் அம்மா தான் சமாளிப்பாங்களா இருக்கும், அம்மா தான் பிள்ளைகள் பார்த்துக்கொள்வாங்க, வீட்டை பார்த்துக்கொள்வாங்க. சில குடும்பங்கள் அப்பா சும்மா ஒப்புக்கு இருப்பார், ஆனாலும் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அவர் தான். அண்டு அதிகாரம் இல்லை, ஆனால் தலைவர் அவர் தான். ஆனால் தலைவர் அவர் தான். எங்களை அது சமூகத்தில் தலைவர் அவர் தான். அதே மாதிரி சில சமய தலைவர்கள், சமயம் எடுத்துக்கொண்டால் சில சமயங்களில் இப்போ இந்து சமயம் எடுத்துக்கொண்டால் முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. பாதுகாப்பு, கல்வி, பொருளாதாரம் எல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது சமயத்தில். ஆனாலும் அங்கே அந்த பொறுப்புன்னு வார நேரம் ஆண்களுக்கு தான் போகுது. அப்படி அந்த ஹெட் ஆஃப் த அப்படின்னு வார நேரம் இந்த கலாச்சாரம் எங்களை அறியாமல் அது ஆண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உரிமைகள், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் உடுத்துட்டு போகலாம், உடுத்துட்டும் போகலாம், உடுத்தாமலும் போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் நாங்கள் பேசலாம். இப்போ நாங்கள் பார்க்க சில அரசியல் தலைவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க, ஆம்பளைன்ற காரணத்தினால என்ன வேணாலும் பேசுவாங்க. அப்படி பேசினாலும் பெருசாக சமூகத்தில் பிரச்சனைப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அது ஆம்பளை தானே, என்ன அதை ஆம்பளைக்குள்ளே போட்டுறது. என்ன வேணாலும் செய்யலாம், என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், களவெடுக்கலாம், பொய் சொல்லலாம், சண்டைக்கு போகலாம் என்று சமூகத்தில் இந்த ஆண்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறது அநேகமாக சமூகத்தை எதிர்பார்க்கறது ஒரு ஆம்பளைன்னா ஆம்பளையாக இருக்கணும். உங்களுக்கு அது குழப்பமாக இருக்கும். அது என்ன ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையாக இருக்கணும், இல்லை ஆண்ன்றது உறுப்பு சார்ந்த விஷயம். அதாவது நீங்கள் ஆண் என்று சொல்கின்ற போது நாங்கள் உறுப்பு சார்ந்து கூறுவோம். ஆம்பளை என்று நீங்கள் ஒரு வசனத்தை பயன்படுத்துகின்ற போது அது எது அப்புறம் கேள்வி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கமாக சொன்னால், நம்ம ஊரில் பேசிக்காங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உனக்கு சூடு சொன்ன ஆம்பளையா அப்படின்னு கேட்குறது உறுப்பு உள்ளவர் தான் ஆம்பளை. ஆனால் அவங்க கேட்குற ஆம்பளையா அப்படிங்கிறது அது அல்ல, அது வேறு. அது என்ன வேணும் இருக்க பார்ப்போம். உதாரணத்துக்கு வீட்டில் வைஃப் சத்தம் போடுறாங்க, ஏசிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு ஆம்பளை இருக்கிறாரு, எனக்கு ஏன் தேவையில்லா வேலை, நான் ஏதோ பிள்ளை செஞ்சுட்டேன்னா. இப்போ சில நேரம் வைஃப் பேசுறது நான் செஞ்சு பிள்ளைக்காகவும் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கவங்க உசுப்பேற்றுவாங்க பாருங்கள், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, மனுஷி பேசிகிட்டு இருக்கிற, பேசாமல் கேட்டுருக்குற, யார் மாதிரி சொல்லுவாங்க, யார் மாதிரி சொல்லுவாங்க, பொம்பளை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே நம்மளோட ஆம்பளுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். அதுதான் ஆம்பளை தன்மை. அந்த கோபம் வந்தோடனே சும்மா இருக்கக்கூடாது.
கோவம் வந்தால் ஒன்று நல்லா ஏசணும், இல்லாட்டி அடிக்கணும். ஸோ அப்படி அடித்தா தான் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஆம்பளை. அப்போ இன்னொரு ஆள் அடிக்கிறது வன்முறை செய்கிறது தான் சமூகம் எதிர்பார்க்குது நல்ல ஆம்பளையா. அந்த அடி வன்முறையோடு எங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குது. பார்த்தா எல்லாம் பயம். அப்போ நிறைய ஆம்பளாக்கள் வீடுகளில் கூட அந்த பயத்தை காட்டிக்கிட்டே கொண்டு போயிடுவாங்க. என்ன வந்தாலும் அந்த பயம் இருக்கணும். பயம் ஒரு கெத்துன்னு சொல்கிறாங்க நம்ம கெத்து. சிலாக்கள் அந்த பயத்தை காட்டுறது மீசையெல்லாம் வச்சுக்கிட்டேன். எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல. சிலாக்கள் பெரிய தாடி வச்சு பெரிய மீசை வச்சு அதை முறுக்கிட்டு இருந்தால் தான் பயம். சிலாக்கள் படங்களை நாங்கள் பார்த்த வீடுகள் இருக்கும், அந்த படங்களை பார்க்குறது எங்களுக்கே பயமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட படம் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்குறேன், பெரிய மீசையெல்லாம் இருக்குது. அப்போ அது ஒரு பயம் காட்டுறது. சிலாக்கள் டோனில் பயம் காட்டுறது, குரல் மென்மையான குரல் இருந்தாலும் அவங்க ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி கொஞ்சம் அது ஒரு டோன். அதே மாதிரி சிலாக்கள் இந்த பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அது கூட பயமாக இருக்கணும். அந்த நேர் கொண்ட பார்வைங்கிற மாதிரி வீட்டில் பயம் காட்டுறதுக்குன்னே கொஞ்சம் பார்வை வச்சுருக்காங்க. சில அம்மாமார் வரட்டும் உங்கள் அப்பா அப்படின்னு நல்ல மனுஷன், அந்த ஆள் ரொம்ப பாசமாக இருப்பார், பிள்ளையோட பாசமாக இருப்பார். ஆனால் அந்த ஆளை உசுப்பேற்றி வைக்கிறது உங்கள் அப்பா வரட்டும்னு பிள்ளைய பார்க்க அப்பா கொஞ்சம் மோசமாக. சில அப்பா மாறு வார நேரம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வீட்டுக்கு வருவார். இப்படி அந்த ஆம்பளை அப்படின்னு சொன்னால் அந்த கடினமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். சில நேரங்களில் சண்டைக்கு அழக்கூடாது. ஆம்பளை அழக்கூடாது. இப்போ கவலை வந்தாலும் செத்த வீடுகளையும் சில பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் அந்த உள்ளுக்கு அடக்கிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்க. இந்த அழுகைக்கும் நீங்கள் சொல்கின்ற இந்த ஆண் தன்மைக்கும் சம்மதம் இருக்காது இல்லையா? இல்லை, ஆண் உறுப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற எதுக்கும் இருக்குது, அழுகு வேற எதுக்கும் இருக்குது. ஆக்கள உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு ஊடகம் இல்லையா அது? அழுகை சிரிப்புன்றது ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிருகத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். அப்போ நான் எப்படி இருக்கிறேன், இந்த இமோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாண்டு. இந்த ஆம்பளைகள்ட்ட அகத்தின் அழகு முகத்தில் கண்டுபிடிக்கவே இல்லாது. ஏன்னா இமோஷனல் காட்டுறது இல்லையே. ஸோ அப்படி காட்டாட்டி தான் அவர் ஆம்பளைன்னு. அப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா? அழக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சிரிக்கிறதும் ஒரு அளவு இருக்குது. சிரிக்கிறதும் கொஞ்சம் அது சொல்ல இயலாது நமக்கு. கெத்தா சிரிக்கணும். அப்போ கெத்தா சிரிக்கிறது எப்படின்னு வேறு கோர்ஸ் வைக்கணும், எனக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ இப்படி ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை காட்டுற விதம் வீரமாக இருக்கணும். வீரமாக இருக்கணும்னு சொன்னால் இப்போ மரம் ஒன்று ஏறணும்னா டக்குன்னு ஏறணும். ஏலான்னு சொன்னால் நீ ஆம்பளான்னு கேட்டுருவாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ பயந்துட்டு அந்த ஆம்பளான்னு கேட்டுருவாங்கன்னு பயத்திலே பட்டு ஏறிடுறாங்க மேலே. ஏறின பிறகு தான் கீழே பார்க்குறதுனா பயம் வருது. அப்போ அநேகமாக மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தீ அணைவு படல தான் இறக்குறாங்க நிறைய பேர். ஸோ அப்படியான அந்த சமூகத்தை எதிர்பார்க்குற ஆண்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் நடிக்க வேண்டியிருக்குது. அந்த சுயம் இல்லாமல் போயிடுது எங்கட. நான்ன்றது இல்லாமல் போய் சமூக எதிர்பார்க்க போய் நடிக்கிறோம். அந்த நடிப்பில் தான் இப்போ சில ஆட்கள் பாருங்கள், பாம்பை பிடிச்சா ஓடுற பாம்பு பிடிக்கணும். ஓடுற பாம்பு யாருக்கு பிடிக்கும்? பாம்பை கண்டால் படையும் நடுங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆம்பளையாக இருந்தால் ஓடுற பாம்பை பிடிக்கணும். எவ்வளோ பயமாக இருக்கும் அந்த நேரத்தில். அது பிடிக்கிற ஆளுக்கு தான் தெரியும் அந்த பயம் எவ்வளோன்னு சொல்லி. அதே மாதிரி கோழி வெட்டணும். எல்லாத்துக்கும் கோழி வெட்ட இயலாது. கொலை பண்ணுறதுங்கிறது பாவம் என்று சொல்லி கொடுத்துட்டு ஆம்பளையாக இருந்தால் கொல்லுங்கிறாங்க. அப்போ அந்த கொலை பண்ணுற விஷயத்தில் அந்த பாம்பு அடிக்கிறது கொஞ்சம் வீட்டில் பாருங்கள், எலி வந்தால் கூட நாங்கள் தானே பிடிக்க வேண்டியிருக்குது இல்லையா? ஆணுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நல்ல ஆம்பளையாக இருந்தால் எலி பிடிக்கணும். வீட்டில் எலிகள் செத்துருந்தால் நாத்தமாக இருந்தாலும் அதை அள்ளணும். ரெண்டெல்லாம் ஆம்பளைக்கு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இப்போ நான் சொன்ன இந்த இரவைக்கு தனியாக போகணும். எங்களுக்கும் பயம் பேய் எல்லாம் இருக்குன்னு, ஆனால் அதை காட்டாமல் போகணும், தனியாக போகணும் நாங்கள் இரவில். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ அநேகமான விவசாய காணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை வருதான்னு பார்த்துக்கிறதுக்கு போயிருக்கிறது ஆம்பளாக்கள் தான், செத்து போகிறது கூட ஆம்பளாக்கள் தான். ஏன்னா யானைக்கு ஆம்பளை மொழி வித்தியாசம் இல்லை, பிடிச்சி அடித்து போட்டுரும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆம்பளை வந்து யானையை கூட கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லி. பாகுபலி படத்தில் யானையை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், நடைமுறையில் அப்படி இல்லை. அப்படியே உசுப்பேற்றி வச்சுருக்கிற இந்த ஆம்பளை தன்மை அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி பார்வையிலிருந்து அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பவரை மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதான் நாங்கள் சொல்கிறோம், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பளை தன்மை அது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் சமூகம் எங்களுக்கு நீ ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்கணும் பயத்திலேயே இன்றைக்கி நிறைய ஆம்பளாக்கள் அது இல்லாட்டியும் உருவகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதிலே நீங்கள் சொல்கின்ற அதே கேள்வி இன்னொரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்மைத்துவம் என்று நாங்கள் சொல்லுவோம்.
இந்த ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்மைத்துவ பயன்படுத்துவதனால் அவர்களுக்கு எப்படியான தாக்கம் ஏற்படுகிறது? அதான் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, அழக்கூடான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு கவலை வரும் தானே. அப்போ இந்த ஆண் கவலை எப்படி வெளில காட்டுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அநேகமான சமூகம் எதிர்பார்க்குது ஆம்பளை கவலைப்பட்டாருன்னா குடிக்கலான்னு சொல்லி, குடித்தா பரவாயில்ல, ஒரு கவலைப்பட்ட ஆம்பளை குடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குது. அப்போ அநேகமானவங்க திரைப்படங்கள் எல்லாம் கவலையை மறக்கிறதுக்கு பாடல்கள்லேருந்து எல்லாமே தண்ணி தான் இல்லையா. அப்போ எங்களை அறியாமல் ஆண்களுக்கு குடிக்க பழக்கிறாங்க கவலையை மறக்க. ஒரு 7,000 8,000 செலவழித்து அதுக்கு பிறகு குடிச்சிட்டு போத்தில் கட்டி பிடிச்சி அழுகிறத விட ஒரு சில செலவெல்லாம் வீட்டில் அழுது இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஆம்பளைக்களை நாங்கள் கையில் உள்ள காசும் போகுது, கிட்னியும் போகுது, ஈரலும் போகுது. சில நேரங்களில் குடிச்சிட்டு நாங்கள் செய்கிற கூத்துக்களை பார்த்து வேணால் ஃபேஸ்புக்கில் போட்டால் மானம் போகுது. அப்போ எவ்வளோ செலவழித்து நாங்கள் அழ வேண்டியிருக்கு பாருங்க. அது எவ்வளோ கஷ்டம். அழகிறதுக்கு கூட நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் அப்படி அழக்கூடாதுன்றனால நிறைய பேர் உள்ளுக்கு வச்சிருந்து ஹார்ட் அட்டாக்கும் சாக நிறைய பேர் எங்கேயாவது வெடிக்க தான் போகுது. அது உளவியல் ரீதியான பாதிப்பு. அது மட்டும் இல்லை, உலகத்தில் சூசைட் பண்ணிக்கிறது கூட ஆண்கள் தான். உலகத்தில் மட்டுமில்லை, இலங்கையிலையுமே சூசைட். ஏன்னா யாருடைய ஷியா பண்ணி கதைக்க இயலாது. அப்படி காய்ச்சா நீ ஒரு பொம்பளை மாதிரி எல்லாத்தையும் காய்ச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆகவே தனக்கு உள்ளுக்கு இருக்கிற மனப்பிரச்சனையை வேறு யார்ட்டையும் சொல்ல இயலாது. உண்மைத்தன்மையை பேசுவதில் ஆண்மைத்துவம் என்ற விடயம் தடுத்து நிற்குது. பொய் தான் கூட, நடிப்பு தான் கூட. அப்போ நானா இல்லை, பாட்டு இருக்குது நானாக நான் இல்லை, உண்மைதான். அநேகமான ஆண்கள் நாங்களாம் இல்லாமல் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன மாதிரி அலையலான்ற நாளையே, துக்கத்தை பகிர்ந்து கொள்ளாதனாலேயே மனநோய்க்கு ஆளாகிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவேன் இல்லையா. நாங்கள் சாதாரணமாக சைக்காலஜியில் சொல்கிறோம், நாங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கும் பகிர்ந்து கொள்ளணும். எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்ந்து கொள்கிறோமோ அவ்வளோக்கு ஒரு ரிலாக்ஸ். நிறைய ஆண்கள் ரிலாக்ஸ் இல்லை, டென்ஷன்லேயே தான் இருக்கிறாங்க. அந்த டென்ஷன் தான் வாழ்க்கையே. ஆனால் கேட்ட சொல்லுவாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு. ரோட்டில் போகிற விரிய பாம்பத்துக்கு சாரத்துக்குள்ளே போட்ட மாதிரி பிறகு கடிக்குதுன்னு கத்தி வேலை இல்லை. ஸோ அந்த டென்ஷன் நாங்கள் தான் எடுத்து வெளில போடணும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஆம்பளை அப்படிங்கிற அந்த உருவகப்படுத்துறதை வச்சுக்கொண்டதுக்காக நிறைய பேர் அழுகிறோம் இல்லை, இமோஷனை வெளில காட்டுறோம் இல்லை. அது உளவியல் தாக்கங்கள். அதே போல் வெளிப்புறத்திலும் நீங்கள் அடிதடிக்கு போகிறது. அப்போ இன்னொன்று எதிர்பார்க்குறாங்க, கவலை வந்தோன்னா அந்த கவலையை வெளிக்காட்டுறதுக்கு அடிக்கணும். ஒன்று பிளேட்டெல்லாம் பறக்கணும், இல்லாட்டி மனுஷி அடிக்கணும், இல்லாட்டி செவுரை குத்தணும். நாங்கள் திரைப்படம் தான் பார்க்குறோம். பார்த்தீங்களா, கோவம் வந்தால் செவுறு அடித்தா இன்னொரு செவுறு உடையிற மாதிரி குத்துவான். அவன் குத்துவான், நம்மளால் அதே மாதிரி குத்தி கை தான் உடையும். ஸோ இப்படியான உடல் ரீதியான வன்முறை. அது மாதிரி மட்டும் இல்லை, மற்றா கூட சண்டைக்கு போகிறோம் தேவையில்லாமல். அப்போ சொல்லுவாங்க, அவருக்கு ஆத்திரம் வந்தால் அப்படித்தான், ஆத்திரம் வந்தால் புத்தி மட்டுன்னு சொல்லி, ஆத்திரம் வந்தால் அப்படித்தான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய அடிப்பொடி கொலை வரைக்கும் சில நேரம் அந்த 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 அதை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் கொலை வரைக்கும் போயிடும். அண்மையில் கூட ஒரு விடயம் நடந்தது. 2 பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய ஹெல்மெட்டால் ஒருவரை நிச்சயமா அது சின்னலேருந்தே உசுப்பேத்தி ஆம்பளை தான் அப்படித்தான் யாரும் சொல்லி கேட்கப்படாது. பேச்சு வந்து வீட்டுக்கு வந்து அம்மா சொல்லுவாங்க, நீ என் மகன் யாரும் பேச்சு கேட்டு வந்தா நீ அடிச்சுட்டுல வரணும், அடிச்சு வந்தா என் பிள்ளைன்னு சொல்லி உசுப்பேத்திடுவாங்க. இப்படியே வளர்த்த பிறகு அந்த 3 பசங்களும் இதை பார்த்து தான் யாராவது ஒரு ஹெல்மெட் போட்டோன்னா அவ்வளவுக்கு ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு. அப்புறம் அந்த கொலை பண்ண நான் சைட்க்கு சொன்னேன், கோழியை கொல்லணும், எலியை கொல்லணும்னு அந்த கொலை பண்ணுற உணர்வையும் சின்னதே கொடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொலை பண்ணால் பொம்பளை பிள்ளை கொலை பண்ணக்கூட பாவம் வந்துடும். அப்போ நாங்கள் பாவம் மட்டும் பரவாயில்ல, அப்போ அந்த பாவத்தையும் நாங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்படி கொண்டாந்து உசுப்பேத்து. அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம், கொழும்பு பல்கலைக்கழக மாணி ஒருத்தரை அவர் காதலிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக கழுத்து வெட்டிட்டாங்க. ஸோ ஒரு ஆம்பளைன்னு சொன்னால் எப்பயுமே நீங்கள் தான் வெற்றி அடையணும், தோல்விங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு பெண் உங்களை தோல்வி அடைய போனால் அந்த தோல்வி அடைவது காரணமாக இல்லாமல். அப்போ ஒரு ஆம்பளை தான் வெற்றி அடையணும். ஒரு பெண் நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஓகே, அது ஆம்பளைத்தனம். ஒரு பொம்பளை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது ஆம்பளைத்தனத்துக்கே பெரிய இலக்கு. ஆகவே ஒன்று நீ சாகணும், இல்லாட்டி மத்தால போட்டு தள்ளுங்கிற மாதிரி தான் நம்ம சமூகம் உருவாக்கிட்டு இருக்குது. ஆகவே அந்த கொலை பண்ணுறதுக்கான உணர்வுகளை அது மட்டும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அழக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். நான் தான் எல்லாம் டொமினேஷன் இருக்கணும் எந்த இடத்துலையும். நான் தான் அந்த கெத்து நீங்கள் சொன்னீங்க. அப்போ அதுவும் நாங்கள் உருவகப்படுத்தியிருக்கோம். அப்போ ஒரு விளையாட்டு போட்டில் தோத்துற இயலாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகமாக ரக மேட்சில் எல்லாம் தோற்ற பிறகு சண்டை தான். அது அந்த ரக மேட்ச்னாலே போலீஸ் நிப்பாட்டி வேண்டியிருக்குன்னா சண்டை பிடிப்பாங்கன்னு நம்மளே பிளான் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பிக் மேட்ச்னாலே ஒரு பொம்பளால் ஸ்கூலுக்கு பாயிற விஷயங்கள், இதுவும் சின்னலேருந்து ஆம்பளைன்னு உருவாக்கி வச்சுருக்கோம் நாங்கள்.
அப்போ அந்த ஸ்கூலில் போயிட்டு பயம் காட்டுறது, பயம் காட்டுறது அவர் கெத்து. அப்போ இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு வந்து அதனாலே சில நேரம் பிக் மேட்ச் நேரங்களில் மகளிர் பாடசாலைகள் அதிபர்மார் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, இவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்படியான விஷயங்களும் இருக்குது. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் இந்த ஆண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பால்நிலை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூருணர்வு நிபுணர் திரு வீரசிங்கம் அவர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலும் அதே போல முக்கியமான ஒரு அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கலந்தாய்வாகவும் இது இருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. நீங்கள் கூறினீர்கள் ஆம்பளை என்றால் இப்படி இருக்க வேண்டும், இதுதான் ஆண்மைத்தன்மை, இதுதான் நீங்கள் இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, பெண்களுக்கு என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பமானது? எனக்கு தெரிந்து இந்த சமுதாயத்தில் நாங்கள் பிறந்தது எங்களுக்கு சொல்லி வளர்க்கப்படுகிறது, என்னுடைய தாய் தந்தைக்கு அவர்கள் தாய் தந்தை சொல்லி வளர்க்கப்பட்டது, அப்படியே அது வந்து கொண்டிருக்கிறது. இது எங்கு ஆரம்பமாகிறது இந்த பிரச்சனை? விசேடமாக நாங்கள் மனித வளர்ச்சி எடுத்துக்கொண்டோம்னா கல்யுகத்துன்னு சொல்கிறோம். நாங்கள் குரங்குலேருந்து மனுஷன் வந்த பிறகு முதல்ல இறைச்சி வேட்டையாடி சாப்பிட்டாங்க, பிறகு விவசாயம் அப்படிலாம் தான் படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ அநேகமாக நாங்கள் வேட்டையாடுற நேரம் எங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு மனிதன் தேவை. அப்போ எங்களுக்கு இவ்வளோ அறிவு இல்லாட்டியும் ஒரு மனுஷன் கிடைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மனிதன் கிடைக்கிறது பெண்கள்கிறது தான். அப்போ வேட்டையாடுற காலத்தில் அநேகமான வளம் எங்களுக்கு தேவை, மனித வளம். இப்போ மனித வளத்தை கொடுத்தது பெண்கள் தான். அதனால் வேட்டை யுகத்தில் அநேகமான வேட்டை காலங்களில் அந்த காலப்பகுதியில் பெண்களை எல்லாம் தெய்வமாக வழிபட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையான வளத்தை கொடுக்குறதே பெண்கள் தான். ஆக அந்த சக்தி வழிபாடுங்கிறது அப்போ தொடங்கினது. அப்போ அதை சொல்லுவாங்க, பெண்களை முதன்மைப்படுத்திய கட்டமைப்பு தான் அப்போ இருந்துச்சு. எல்லாமே பெண்கள் தான். வேட்டையாயிட்டு வந்து இறைச்சி எல்லாம் கொண்டு வந்த பிறகு பெண்கள்கிட்ட தான் கொடுக்குறது பகிர்ந்தார் சொல்லுவாங்க. அந்த தீர்மானிக்கிற சக்தியும் பெண்கள் தான். அநேகமான குடும்ப குழுக்கள் அல்லது இனக்குழுக்கள் தலைவியாகவும் பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த சக்தி வளம் அங்கிருந்து தான் வருது. ஆக முதல் கட்டமைப்பு இந்த ஆண் ஆதிக்கம் இல்லை, பெண்கள் உள்ள கட்டமைப்பு தான் கொண்டு வந்திருக்குது. அதை நாங்கள் சொல்ல மெட்ரிலீனியல் சொசைட்டின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். பிறகு இந்த விவசாயம் கால்நடை எல்லாம் வளர்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ விவசாயம் கால்நடையெல்லாம் வளர்க்க தெரிஞ்சவங்கன்னா பார்க்குறாங்க, இந்த மிருகங்கள் வளர்க்குற நேரம் இந்த மிருகங்களோடு சேர்ந்து தான் குட்டி போடுது. ஆக நாங்களும் அப்படி தாங்கிற அந்த அடிவு வருது அவங்களுக்கு. மனித இனப்பெருக்கம்ன்றதும் இப்படி சேர்ந்து தான் வருது. ஆக நான் இந்த சேர்த்த இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஆள் தான் கொடுக்கணும். அப்போ எனக்குள்ள ஒரு ஆளை நான் எப்படி உறுதிப்படுத்துறது? அப்போ உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தால் இவருக்கு விளங்கத்தை பெண்ணை தான் கண்ட்ரோல் பண்ணணும். பெண்ணை கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த எனக்குள்ள பிள்ளை தான் உறுதிப்படுத்தலாம். அப்போ தான் சொத்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு. என்னோட வார நேரம் இது மார்க்ஸோட கருத்தியல் படி இந்த சொத்துங்கிறது வந்த நேரம் அந்த சொத்தை கைமாத்துறதுக்கு தன்னுடைய ஒரு உரிமை வேணும் அப்படிங்கிறது யாரை கண்ட்ரோல் பண்ண அந்த சொத்துங்கிறத உறுதிப்படுத்தினாங்கிறது பெண்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஆக பெண்கள் 6 மணிக்கு மேலே போகக்கூடாது, வேறாடு பேசக்கூடாது, ஏன்னா தண்டை பிள்ளை தானே உறுதிப்படுத்துறதுக்கு. இப்படியான தீர்மானத்தை வெளில போகிறது நான் தான், தீர்மானிக்கிற நான் தான், கண்ட்ரோல் பண்ணுறது நான் தாங்கிறது அந்த எல்லாம் வந்ததோடு தான் இந்த ஆண் அவருக்கு முக்கியத்துவம் வந்தது. அதுக்கு பிறகு இலக்கியங்கள் இலக்கணங்கள், இப்போ உதாரணத்துக்கு கம்பராமாயணம் எடுத்தாலும் கற்புங்கிற விஷயத்தை பெண்ணு கட்டாயம் இருக்கணும். ஏன்னா கற்புங்கிறது வேற யார்ட்டும் போயிடக்கூடாது. எங்களுக்கு அந்த கற்பு தேவையில்லை, நாங்கள் எவ்வளோ நாள் போகலாம் பரவாயில்ல, பட் அங்கே போயிடக்கூடாது. அப்படி போனால் நெருப்பில் போட்டு எரிச்சு பார்ப்போம், நம்மளை நாங்கள் எரிக்க மாட்டோம். ஸோ அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி மணிமேகலையாக இருக்கலாம், அதுவும் கற்புனால எப்படி மதுரையை எரிச்சாங்க, கண்ணகி எரிச்சாங்க. அப்போ கற்பு அவ்வளோ எரிக்கிற சாமாங்கிறதையும் இந்த இலக்கியங்களை கொண்டு வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணை கண்ட்ரோல் பண்ண. சில இடங்களில் சங்க காலத்தில் பெண்கள் வந்து ஆண் வேலை நிமித்தம் வெளில போயிட்டாலும் குளிக்கக்கூடாது, முடி சீவி வச்சிடக்கூடாது, அலங்கரிக்கக்கூடாது, ஒரு ஆடவன்கிட்ட பேசக்கூடாதுன்றதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு கணவன் செத்துட்டா அதுக்கு போல மனுஷி இருந்து வேலை இல்லை, அவங்க உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த ஆணுக்கு முதன்மைத்துவம் கொடுக்குற அந்த கலாச்சாரம் வந்து. ஆனால் நாங்கள் எங்களோட திராவிட பாரம்பரியத்தை எடுத்து, அப்போ நாங்கள் மொஹஞ்சதாரோ ஹரப்பா எடுக்கிற நேரம் எங்களோட திராவிட கலாச்சாரம் எடுத்துட்டோம்னா அது அப்படி பெண்களை இழிவுபடுத்திய ஒரு கலாச்சாரம் அல்ல. அநேகமான திராவிட கலாச்சாரத்தில் வர இலக்கியங்கள் எல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, போர் புரிந்த, தட்டி கேட்கிற, கேள்வி கேட்கிற, கவிதை பாடுற அப்படியான பெண்களை தான் திராவிட கலாச்சாரம்
ப்ரொமோட் பண்ணது. இப்போ ஒரு ஔவையார் ஒரு அரசனை பார்த்து ஒரு அரசாட்சி எவ்வாறு இருக்க வேணும் என்று ஆலோசனை கூறுற அளவுக்கு ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. வரப்புயர நீருயரும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பெண்ணிட ஆளுமையை சரிக்கு சமனா ஆளுமையை ஆண் பெண்ணும் சரிக்கு சமமாக இல்லை, ஆனால் ஆளுமைன்றதை சரிக்கு சமமாக கொண்டு வந்த கலாச்சாரம் தான் திராவிட கலாச்சாரம். ஆனால் அந்த ஆரிய கலாச்சாரம்ன்றது முழுக்க முழுக்க பெண்களை அடிமை வச்சுருந்தது. உடன்கட்டை ஏறணும், வெளில போகக்கூடாது, பேசக்கூடாது, இலக்கியம் எழுதக்கூடாது என்று அநேகமான விஷயங்கள் பெண்களை அடிமையாக வச்சுருந்தது. அப்போ இப்போ அநேகமாக எங்கள் இந்த திராவிட கலாச்சாரம்ன்றதையும் ஆரிய கலாச்சாரம் மிக்ஸ் பண்ணி சினிமா எல்லா கலாச்சாரம் உருவாகி இப்போ நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது நாங்களுடைய தொன்று வந்த தமிழ் கலாச்சாரம் என்பது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களை போற்றுகின்ற ஒரு வகையில் அல்லது அவர்களுக்கு ஈக்குவாலிட்டி வழங்குகின்ற வகையிலான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆரிய கலாச்சாரம் அதனை அவர்கள் இருந்த அந்த கலாச்சாரத்தை எம்மோடு இணைத்து இது இப்போது மிக்ஸ் பண்ணி ஆரியமும் அல்ல திராவிடமும் அல்ல. ஆனால் அதில் இப்போ சில திராவிட கலாச்சாரம் போய்கொண்டிருக்கு, ஆனால் கூட ஆரிய கலாச்சாரம் ஆதிக்கம். அந்த ஆதிக்க சிந்தனை தான் இப்போ எங்களோட எல்லாத்திட்டும் போய்கிட்டு இருக்குது. ஆக இப்போ நாங்கள் கீழடி ஆய்வுகள் எடுத்து பார்த்து கொண்டாலும் தமிழர்களோட அந்த காலத்திலேயே பெண் உருவ வழிபாடு எல்லாம் வந்துருக்குது. இப்போ நாங்கள் கீழடி ஆய்வு தான் கூட தமிழர்களோட தொன்மையை பற்றி பார்க்குறோம். அப்போ நாங்கள் தமிழர் கலாச்சாரம் என்று நாங்கள் செய்கிற அநேகமான கலாச்சாரங்கள் பெண்ணடிமை கலாச்சாரங்கள் தான். அது அல்ல உண்மைக்குமே தமிழர் கலாச்சாரம். தமிழர் கலாச்சாரன்றது பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்த கலாச்சாரம், பெண்களோட உரிமைகளை மதித்த கலாச்சாரம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமனான அதிகாரங்கள்லாம் கொடுத்த கலாச்சாரம். ஸோ அந்த கலாச்சாரங்கள் எடுத்து பார்க்க நேரமும் உரிமைகள் எடுத்து பார்க்க நேரமும் ஆதி காலத்தில் அப்படி இருந்தாலும் காலப்போக்கில் மாறி இப்போ ஆணாதிக்கம் அல்லது ஆண்மைத்துவத்துக்கு முக்கியம் கொடுக்குற பெண்களை ஆண்களை விட கீழே வச்சிருக்கிற ஒரு சமூகம் மாறிக்கொண்டு போகுது. அதை நாங்கள் நிறைய கதைக்கிறோம். அதில் ஆண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, கேள்வி கேட்கறது. இப்போ நானும் உங்களோட கேட்குறது அதனால தான். அதிலும் குறிப்பாக நாங்கள் இப்போது எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த இந்திய மோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தில் இருக்கிறோம். வருகின்ற சினிமாக்களாக இருக்கலாம் அல்லது தொடர்கதைகளாக இருக்கலாம், இவை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்களை முக்கியத்துவம் படுத்துகின்ற ஒரு விடயத்திற்கு ஒரு மாயக்குழாமையில் கொண்டு செல்கிறது. இதன் நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள் இந்த விடயத்தை? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய கலாச்சாரம்ன்றது இந்தியாவுக்குள்ளேயும் தனி திராவிட கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லலாது. அதுலேயும் வட இந்திய ஆதிக்கம் கூட. ஆக நாங்கள் நாங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றமென்று பண்பற்ற கலாச்சாரம் உண்மைக்குமே எங்களோட கலாச்சாரமான ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ அந்த சினிமாவில் டெலிட்ராமாவில் எல்லாம் கூட அந்த சமய வழிபாடுகள் ஊடாக தான் கொண்டு போகிறாங்க. அதை இப்போ சமய வழிபாடுன்னு வார நேரம் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சொல்கிறோம் பூ புனித நீராட்டு விழான்னு சொல்கிறோம், நாங்கள் சடங்கு சுற்றுலான்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் வெளில காட்டுறது வந்து ஒரு பெண்களை மிகவும் உயர்வாக மதிக்கிற பெண்களுக்கான ஒரு பெரிய மதிப்பு கொடுக்குற ஒரு கலாச்சாரமாக தான் நாங்கள் காட்டுறோம். நாங்களும் தமிழர் கலாச்சாரம் அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகிறோம். ஆனால் உண்மைக்குமே ஒரு பெண்ணுக்கு இயற்கையாக தங்களோட கற்பப்பையிலிருந்து ரத்தம் வெளியேற யோனி ஊடாக ரத்தம் வெளியேற அந்த செயற்பாடு எப்படி ஊருக்கு சொல்கிற அளவுக்கு எங்களால் முடியுது. ஒரு பெண் பிள்ளைகிட்ட கேட்டால் இதை நான் ஊருக்கு சொல்லவான்னு கேட்டால் அந்த பிள்ளை விரும்புமா. அப்போ அந்த பெண் பிள்ளைகிட்ட கேட்காம நாங்களே அதை ஊருக்கு சொல்கிற அந்த கலாச்சாரம் ஒரு பெண்ணுடைய தன்னுடைய சுய அபிமானத்தை சுய கௌரவத்தை பாதிக்கிற கலாச்சாரமாக இருந்தாலும் ஒரு சம்பவமாக இருந்தாலும் அந்த கலாச்சாரம் என்ற பார்வையில் நாங்கள் போர்வையில் ஊருக்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு அந்த மேற்கத்திய அல்லது அந்த ஆரிய கலாச்சாரத்தில் இருக்கிற பெண்களை அடிமைப்படுத்துகிறது தான் அது. ஆனால் வெளிப்படையில் ஒரு பெரிய வைபவமாக இருந்தாலும் உள்ளுக்கு அந்த பெண்ணுடைய சுயத்தை சுய அபிமானத்தை சுய கௌரவத்தை தனக்கே உரித்தான ரகசியமான விஷயங்களை ஊருக்கு சொல்கிற அளவுக்கு அது போயிருக்குதுன்ற அது எவ்வளோ தூரம் நாங்கள் எங்களை பாதிச்சிருக்குது. அதே ஒரு ஆணுக்கு நடக்கிற அதுவும் இயற்கையாகவே ஆணுக்கும் இனப்பெருக்கத்துக்கு தயாராகிற செயல்பாடு நடக்குது. அது பால்னு சொல்கிறோம் நாங்கள், விந்து வெளியேறுது. அப்போ ஆணுக்கு மீசை முளைச்சி நெஞ்சு அகலமாகி குரல் மாறி நான் மட்டும் அவர் பிறகு தேவையில்லை, அவருக்கும் விந்து வெளியேறணும். அப்போ எங்களோட சமூகம் அந்த ஆணுக்கு விந்து வெளியேறத ஒரு வைபவமாக கொண்டாடுதா இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஆண்ட சுயத்துக்கு பிரச்சனை. அது நாங்கள் ஊருக்கு சொன்னால் ஆணோட அபிமானத்துக்கு பிரச்சனை வந்துடும். அது சொல்லக்கூடாது. அது பெண்ணுக்கு சொன்னால் பரவாயில்லன்ற மாதிரி இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது இந்திய கலாச்சாரம் என்று சொல்கிற ஆரிய கலாச்சாரம் பெண்களை அடிமைப்படுத்தின கலாச்சாரத்தை அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி கணவன் இறந்த பிறகு அடுத்து குடும்பத்தை கொண்டு போகிற புரட்சிகரமான பெண்கள் இருந்திருக்கிறாங்க.
ஆனால் கணவன் இறந்த பிறகு உடன்கட்டை ஏறுறது ஆரிய சிந்தனை. அந்த ஆரிய சிந்தனைக்கு இன்றைக்கி உடன்கட்டை ஏற்றலை, பட் உயிரோடு வச்சு உடன்கட்டை ஏற்றுறாங்க. இருந்தும் பிணமாக அப்போ அவங்களோட மங்கள காரியத்துக்கு எடுக்காமல் அவங்களோட அந்த இறந்த இடத்திலே வச்சு அந்த மனைவிக்கு குங்குமத்தை அழித்து பூவை அழித்து வளையலை உடைச்சி தாலியை கலட்டி ஒரு உயிரோடு இருக்கிறால கொண்டுடுறாங்க. அப்போ அது ஒரு கலாச்சாரம்னு நாங்கள் சொல்கிறோம். உண்மைக்குமே தமிழர் கலாச்சாரம் அல்ல அது. ஸோ அந்த மாதிரி அப்போ நாங்கள் ஒரு பெண் செத்த பிறகு ஆணுக்கிரமாக நாங்கள் செய்கிறோமா? இறப்பு ரெண்டும் ஒன்றுண்டா. ஒரு பெண் ஒரு மனைவி செத்த பிறகு ஆணுக்கு எதை கலட்டுறோம் நாங்கள்? அவர் நாங்கள் சொல்லுவோம் புது மாப்பிள்ளை, பொம்பளை செத்த அவர் புது மாப்பிள்ளைன்னு சொல்லிடுவோம் நாங்கள். அப்போ அந்த ஒரு அடுத்த பெண்களுக்கும் வரிசையாக ஒரு பெயர் இருக்கிறது. இப்போ நாங்கள் சிறுமி, செல்வி, திருமதி, பிறகு விதவை அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் சாதாரணமாக சொல்கிறது எங்களோட வரலாறு ரெண்டாக பிரிப்போம். ஒன்று கிமு, கிபி, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். நான் அநேகமாக சொல்கிறது வரலாறு நாங்கள் பெண்கள் வரலாறு நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று பாமு பாப்பி என்று சொல்லுவேன் நான். பருவமடைய முன், பருவமடைந்த பெண். ஏன்னா அவங்களோட உடை நடையிலிருந்து, அவங்க செயல்பாடிலிருந்து, விளையாடு போகிறதுலேருந்து, ஸ்கூல் போகிறதுலேருந்து, யாரோட பேசணும், எத்தனை மணிக்கு போகணும், எங்கே என்னெல்லாம் பருவமடைய முன் ஒன்று, பருவமடைந்த பின் இன்னொன்று. அடுத்தது தான் தீமு தீபி, திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின். அப்போ அது வரைக்கும் செல்வி, அதுக்கு பிறகு திருமதி, அதுக்கு பிறகு அவங்களோட பேரெல்லாம் மாறிடும், அவங்களோட அடையாளம் எல்லாம் போயிடும், கணவன்ட பேர் தான் வரும். அதுக்கு பிறகு மங்களம் என்றாலும் எந்த வைபவம் கண்டாலும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை. சீர் வருஷம் கொண்டு போகிறதா, தாலி எடுத்து கொடுக்குறதா, மஞ்சள் கொண்டு போகிறது என்றெல்லாம் கோயிலிருந்து விழாக்கள் வரைக்கும் அந்த கணவன் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்துட்ருப்பாங்க. 3வது அவங்களோட வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா காமு காப்பி, கணவனுக்கு முன் கணவனுக்கு பின். அப்போ கணவனுக்கு முன்னுக்கு தான் இதெல்லாம், கணவனுக்கு பின்னுக்கு அதே வெள்ளை சாரியை, அதே மங்களத்தை அமங்கலமாக்கி, அதே பொட்டை இல்லாமாக்கி, அதே கலர் சாரியை வெள்ளை சீலை ஆக்கி, அதே பூவை இல்லாமாக்கி, அதே மங்களத்துக்கு கூட்ட அதே ஆக்கள் மங்களத்துக்கு பின்னுக்கு உட்கார வச்சுருவாங்க. தண்டை மகண்ட திருமணத்துக்கு ஒரு விவிதி பூட ஒரு மணவரிலிருந்து கொண்டு வரையிலாது கொண்டு வருவாங்க. தான் கலாச்சாரம்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ அப்படி, ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு அப்படி இல்லையே. எப்பவுமே அவர் திருவாளர், அவர் மன்மத குஞ்சு தான் அவர். அப்போ அவருக்கு நாங்கள் பாமு பாப்பியும் இல்லை, தீமு தீப்பியும் இல்லை, மாமு மாப்பியும் இல்லை. ஸோ வரலாறை கூட நாங்கள் நம்மளோட இந்த பாலிலையெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறோம். அது உண்மைக்குமே அதுவும் ஆண்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய அதிகாரம் தான். ஆண்களுக்கு என்றைக்குமே ஒரு குறை இல்லை அவருக்கு, இல்லையா? அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கணவன் செத்துட்டா மனைவிக்கு அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கிறதுன்றது மிகப்பெரிய சவால். ஆனால் கணவனுக்கு மனைவி செத்துட்டா எத்தனை வயசாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒருக்கா பார்ப்போமா, ஏன்னா அவருக்கு சும்மா இருக்க இயலாது ரெண்டு சும்மா இருக்க ஒரு உசு பேத்திடுவாங்க. ஸோ இப்படி எல்லா வாய்ப்பையும் நம்ம சமூகம் அப்படி அந்த ஆண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த கலாச்சாரத்துலேருந்து கொண்டு வந்து நீங்கள் சொன்ன அந்த அது வந்து சினிமாவில் எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, டெலிட்ராமாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, கதைகள் ராமாயணமாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த கருத்தியலை ப்ரொமோட் பண்ணுறது தான் இருக்குது. நாங்களும் அதை கேள்வி கேட்காம அப்படியே பின்பற்றுறாக்கள். அது ஏன்னு இப்போ சாதாரணமாக எங்களோட மக்களுக்கு சொல்லுவோம், மனிதனுக்குள்ள மிக முக்கியமான வித்தியாசம் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு அர்த்தம் பகுத்து அறிகிறது, சரியா பிழையா, இதுக்கும் ஒரு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, தர்க்க ரீதி ஏதாவது இருக்குதா, லொஜிக் இருக்குதா. இப்போ லொஜிக் செய்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏ லெவலில், ஆனால் லொஜிக் பாடத்துக்கு மட்டும் தான், புத்தகத்துக்கு லொஜிக் நல்லா செய்வாங்க, ஆனால் வாழ்க்கையில் லொஜிக். இப்போ அந்த மாதிரியான தர்க்க ரீதியில் நாங்கள் சிந்திக்கிறது அநேகமான திரைப்படங்கள் டெலிட்ராமா வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பார்த்து அப்படியே எடுக்கிற கலாச்சாரம் தான், அதை காப்பி பண்ணுறது. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக விரிவான தெளிவாக புரியக்கூடிய மொழியில் இந்த விடயங்களை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் பால்நிலை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூறுணர்வு நிபுணர் திரு வீரசிங்கம் அவர்கள். அவரிடம் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் கூறி வந்த விடயங்கள், ஆண்களுக்கு இப்படி, ஆண்கள் பெண்கள் என்று பிரித்துணர்ந்து அவர்கள் இப்படித்தான் இருக்க என்பதாக ஆண்களை உசுப்பேற்றி பெண்களை மட்டம் தட்டி வாழ்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இந்த உசுப்பேற்றப்பட்ட ஆண்களுக்கு சில பதவிகள், சில பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவர் அவர்களுக்கு வரமா சாபமா? இது சாபமாக இருந்தால் இதிலிருந்து ஆண்கள் எப்படி வெளியில் வருவது?
நீங்கள் கேட்குறது பட்டிமன்றத்துக்குள்ள ஒரு தலைவர் தான் இது. வரமா சாமா நாங்கள் ஒரு நாளைக்கு பட்டிமன்றம் வைப்போம். ஆனால் பொதுவாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வரம் என்று. சாதாரண தமிழ் நடையில் சொன்னால் நினப்பு தான் பொழப்பு கெடுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வரம்னு நினச்சி கொண்டு இருக்கிறது உண்மைக்கு வரமான்னு பார்ப்போம் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டில் கெத்து காட்டுறோம், வீட்டில் மீசையை முறுக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் எங்களுக்கு பெரிய பவர் இருக்குது, வீட்டெல்லாம் கண்டா பயப்படுறாங்க எங்களை, வீட்டில் நாங்கள் சொன்னால் தான் கடைசி பேச்சு, அது அதுக்கு மேலே அங்கால இல்லை அவ்வளோதான் என்றெல்லாம் நினச்சி கொடுக்க நாங்கள் கெத்துன்னு சொல்லி. ஆனால் பிள்ளைகள் மிக முக்கியமாக பிள்ளைகள் வந்து என்றைக்குமே இந்த அதிகார போக்கு யாருமே விரும்புறதில்லை. நீங்கள் விரும்புகிற நான் விரும்புகிறது அதிகாரத்தை. அதிகாரம் இருக்கிற நேரம் தான் எல்லாம் பயம். அதிகாரம் போன பிறகு யாரும் மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் எப்பயுமே எதிர்பார்க்குறாங்க பாசமான அப்பாவை, அன்பான அப்பாவை, பிள்ளைகளை புரிஞ்சுக்கொள்கிற ஒரு அப்பாவை. அப்போ அந்த பிள்ளைகளை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பாசம் தெரியணும். அநேகமான அப்பாமார் இங்கே இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கும் அந்த பாசத்தை? எல்லாம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அநேகமான சொல்லுவாங்க அப்பாவுக்கு பாவம் அவருக்கு வெளியே சொல்ல தெரியாது, அவர் கோபக்காரமான பயங்கர பாவம் அப்படி சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு கோபம் மட்டும் தான் தெரியும், ஒளி பாசம் தெரியாது. பிள்ளைக்கு எங்கே பாசம் இருக்கோ அங்கே தான் போகும். இந்த போய் இந்த கதையெல்லாம் போய் அப்பா ஆம்பளை பிள்ளை அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை அப்படிதெல்லாம் பச்சை போய் பாசம் எங்கே இருக்கோ அங்கே பிள்ளைகள் போகும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து கூட அப்பா அம்மாரை பார்க்குறது சம்பாதிச்சு கொடுக்குற மெஷினாக மட்டும்தான். காசு வேணுமா இருந்தால் அநேகமான அம்மாட்ட சொல்லி அம்மா ஊடாக கேர் ஆஃப் அம்மா ஊடாக தான் கிடைக்க வேண்டாம். அப்போ இந்த அப்பா அம்மாட்ட பவராக இருக்காங்கன்னு நினச்ச பிறகு நாங்கள் வயசு போகிற நேரம் எங்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பாசம் தேவை, எங்களுக்கு பாசம் தேவை. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கதைக்கணும். நாங்கள் முதல்ல கெத்தை கதைக்காமல் இருப்போம். ஆனால் வயசு போகிற நேரம் பிள்ளைகள் எங்களோட கதைக்கணும் நிறைய அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. எங்களை வந்து கொஞ்சம் தடவி பார்க்கணும், தலையை தடவணும், எங்கள் மடியில் கொஞ்சம் தலை வச்சு படுத்துருக்கணும் என்றெல்லாம் அப்பா அம்மாருக்கு ஆசை. பிள்ளைகள் தானே. ஆனால் அந்த நிறைய அப்பா அம்மாருக்கு அது கிடைக்காம போயிடுது, ஏன்னா கொடுக்கலை. அவை நாங்கள் வரமுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கெத்தெல்லாம். ஆனால் ஒரு காலத்துக்கு அந்த கெத்தை எங்களுக்கு வினையாக வரும், சாபமாக வரும். அந்த நேரம் நிறைய அப்பா அம்மார் மனசுக்குள்ளேயும் அலையலாது வெளியிலையும் அலையலாதுங்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகள்கிட்ட பாசமும் எடுக்கலாங்கிற நேரத்தில் அந்த பிள்ளைங்க பாசம் கேட்கவும் மேலாது வாய் திறந்து. ஏன்னா அப்படி கேட்டாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் தெரியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்துருந்தா தான் அந்த பாசம் உங்களுக்கு கிடைக்கும். தெரியும் உங்கள் மீது எப்படி பாசம் காட்டுறது, நடந்து கொள்கிற விடயமெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ உங்களை புரிஞ்சிக்க தெரியாது நீங்கள் எப்படியா பட்டால். ஏன்னா நீங்கள் எப்பயுமே உங்கள் முகத்துலேயும் இமோஷன் காட்டாத, வார்த்தையிலையும் அன்பு காட்டாத, செயல்லையும் அன்பு காட்டாத ஒரு சமூக எதிர்பார்க்குற கெத்து அப்பாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த கெத்து அப்பாவை டீல் பண்ண தெரியாது. அந்த நேரத்தில் அநேகமானவங்க சாகவும் முடியாமல் உயிரோடு இருக்கவும் முடியாத அப்படி ஒரு செத்து தினந்தினம் சாகிறதுக்குல்ல, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் அந்த அனுபவத்தோடு பகிர்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு வரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது ரொம்ப சாபமாக இருக்கும். அந்த நேரத்தில் அது சாபமாக இருக்கும். அடுத்தது தான் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த இதுலேருந்து எப்படி வெளியில் வருது இன்னும் 2-3 இருக்குது, அதை சொல்லிட்டு வரேன்னா பேசுவோம். வேகமாக ரொம்ப வேகமாக ஓட்டணும். ஆம்பளைன்னா வாகனத்தை வேகமாக ஓட்டணும். சமூக எதிர்பார்க்குறது ஆம்பளைன்னா வேகமாக ஓட்டணும். அப்போ எங்களுக்கு அந்த யாராவது ஓவர்டேக் பண்ணால் எங்களால் தாங்க இயலாது. அதுலேயும் பொம்பளால் ஓவர்டேக் பண்ணால் தாங்கவே இயலாது. ஒரு பொம்பளை முந்திட்டா அப்படிங்கிற அந்த கெத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேர் எக்ஸிடென்ட் ஆகிறாங்க. ஏன்னா அந்த 150க்கு மிதிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் தலையை பாதுகாப்பை தான் ஹெல்மெட் போடணும். சில கலாச்சாரங்கள் இருக்குது ஹெல்மெட் போடாட்டி தான் ஆம்பளைன்னு சொல்லி. ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது கெத்து. மண்டை அடிப்பட்டோன்னே ஆம்பளை வந்து இரும்பு மண்டை இல்லை, தென்னை மரத்தை அடிப்பட்டால் சுக்குராக போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் அணியாமல் சின்ன வயசில் வீணாக போயிடுறாங்க. இப்போ அது வந்து நாங்கள் கெத்துன்னு நினைக்கிறோம், அது அழிவு தான், அது சாபம். அது மட்டும் இல்லை குடிக்கிறது, அதோட எங்களுக்கு ஆம்பளை கொடுத்துருக்க வரப்பிரசாதம் நினைக்கிறோம். இன்றைக்கி அநேகமான குடும்பங்கள் இன்றைக்கி வர வருமானத்தில் அப்பங்காரன் குடிக்கிறதுக்கு அந்த காசை குறைக்காமல் அவரை எடுத்துகிட்டு இன்றைக்கி பிள்ளைகள் 3 நேரம் சாப்பிடாமல் இருக்குதுங்க. இன்றைக்கி எவ்வளோ குடும்பங்கள் வீணாக போகுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த குடினாலேயே அந்த குடியோடு சேர்ந்து போதை வஸ்து, ஒரு ஆம்பளைனா குடிக்கத்தான் வேணுங்கிற மாதிரி இன்றைக்கி ஹெரோயின் கஞ்சா அநேகமான விஷயங்கள்னால குடும்பம் வீணாக போகுது. சின்னலேருந்து நாங்கள் அவன் ஆம்பளை தானே அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மாமார் பார்த்துட்டு இருக்க பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை குற்றம் செஞ்சு வந்தால் நாங்கள் தண்டிக்கிறோம் சின்னலே. ஆம்பளைலாம் அப்படித்தான். ஒரு ஓம்பளை ரோட்டில் போகிற பொம்பளை பிள்ளையை விசில் அடித்தாலும் ஒரு அம்மா வந்து சொன்னாங்கன்னா பொம்பளை பிள்ளை ஒழுங்காக பார்த்துக்க சொல்ல ஆம்பளை பிள்ளை அப்படித்தான்னு சொல்லி இந்த கொம்பு செய்ய விடுறாங்க. அது கடைசியில் அவங்களுக்கே வினையாக வந்து குடும்பத்துக்கு பிரச்சனை வர அப்போ ஒன்றும் செய்யலாது. ஸோ அதுவும் வரமன்னு நினைக்கிறோம், சாபம். அது மட்டும் இல்லை நாங்கள்
ரிஸ்க்கான வேலைகள், ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லிவிடுறோம் நாங்கள். ஆம்பளை ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி ட்ரெயினில் போகிற நேரம் நிப்பாட்டும் போது இறங்குறது, பஸ்ஸில் போகிற நேரம் ஓடி ஓடி ஏறுறது, அது மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வேலைகள் இருக்கிற நிறைய. சைக்கிளை ஸ்டெண்ட் பண்ணுறது, முன்னுக்கு பிரேக் அடித்து பின்னுக்கு தூக்குறதெல்லாம் கடைசி 4 பேர் தூக்குற அளவுக்கு வாரதும் இதனால தான். ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் சமூகத்தில் எங்களுக்கு உசுப்பேற்றுறது, வரம்பு நினச்சி உசுப்பேற்று இது நிறைய இருக்குது, நிறைய பேசுறதுக்கு. அது மாதிரி இந்த நிறைய பொம்பல் வச்சுருக்கிறது, எங்கே வேணாலும் போயிட்டு வர்றது, பேங்காக்கு போன ஓகே, அதெல்லாம் கெத்தாக நினைப்பது, கெத்தாக நினைக்கிறது. திருமணம் முடிந்தும் இன்னொரு பெண்ணோடு இருப்பது, இன்னும் 2 பெண்களோடு இருப்பதெல்லாம் ஒரு கெத்து. வச்சுருக்கேன் கீப் 5 இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கெத்தாக நினைக்கிறது. அது மட்டும் இல்லை கொள்ளை அடிக்கிறது. இப்போ சில ஆட்கள் ஆம்பளை அப்படித்தான், ரிமாண்ட் அவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி ரிமாண்டுக்கு அனுப்புறதுக்கே பிளான் பண்ணிடுறாங்க. அவங்க ரிமாண்டு ஆம்பளைக்கு தானே அப்படின்னா சும்மா இருக்க ஆம்பளை ரிமாண்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே போய் இருந்தால் தான் தெரியும் அது வரமா சாபமான். அந்த மாதிரி மற்றாக்களை நாங்கள் இழிவுபடுத்துறதுக்கு பழக்கி விட்டுறோம். வார்த்தையில் கூட இருக்கலாம், ரோட்டில் போகிறையா இருக்கலாம், பஸ்லையாக இருக்கலாம், மற்றவங்களை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் தூஷணம் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஓகே. அப்போ இப்படியான வார்த்தையில் வன்முறை பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்த பிறகு எங்களுக்கு இருக்க அந்த ஃப்ரேம் ஒரு 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 டிக்னிட்டிக்கு மனுஷனுக்கு ஒரு 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 அபிமானம். அப்போ ஒரு மனுஷனுக்கு அபிமானம் மிக முக்கியம் இல்லையா? ஆனால் ஆம்பளைக்கு அபிமானம் மட்டும் தேவையில்லைங்கிற மாதிரியும் பொம்பளைக்கு தான் அது முக்கியம்னு நினைக்கிற மாதிரினால இப்போ ஆண்கள்ட்ட அபிமானம்னு ஒன்று இல்லாமல் போயிருக்கு தானே. அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் பெண்களிடம் இருக்கட்டும், நல்ல விஷயமெல்லாம் அவரோட இருக்கட்டும், இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் இது நல்ல விஷயமே எங்களுக்கு இருக்கணும். இந்த கெட்ட விஷயத்தை மட்டும் ப்ளீஸ், இந்த சமூகம் எங்களுக்கு இந்த கெட்ட விஷயம் மட்டும் தராதிங்க. அன்பாக இருக்கிற ஆம்பளையும் ஆம்பளை தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உறுப்பு இருக்குது. அன்பாக இருக்கிற ஆம்பளை தான், மறையற எல்லாட்டியும் அவர் ஆம்பளை தான், அழுதாலும் ஆம்பளை தான், முடியாட்டியும் ஆம்பளை தான், அவர் மறையறலாட்டியும் ஆம்பளை தான் சொல்லி இதுவும் ஆம்பளை தான் என்ற அந்த சிந்தனைக்குள்ளே கொண்டு வரணும். இன்னும் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பாலின சமத்துவம் தொடர்பான விடயங்கள் குறித்து பாலினை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூறுணர்வு நிபுணர் திரு வீரசிங்கம் அவர்கள் தங்களுடைய தெளிவான விளக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் முதலில் கேட்ட கேள்விதான், அதாவது இந்த வரமா சாபமா என்ற விடயம் தொடர்பில் தெளிவான விளக்கம் வழங்கினீர்கள். அதே போல இது சாபம் என்று இப்போது புரிகிறது. ஆண்கள் கெத்தாக இருப்பது, அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரைமுறைகள் எல்லாம் உங்களுக்கு சாபம், பெண்களுக்கு வழங்கப்பட்டது தான் அது வரப்பிரசாதம். எனவே இந்த சாபத்திலிருந்து விடுபட ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியான விடயங்களை கையாள வேண்டும்? முக்கியமாக நான் முதல் சொன்ன மாதிரி பகுத்தறிவு சிந்தனை வளர்த்துக்கிட்டாலே போதும். இந்த உசுப்பேத்துற இதில் வந்து கொஞ்சம் தப்புன்னாங்க. அதாவது உசுப்பேத்துற உம்முனும் கடுப்பேத்துற கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்களை ரணகலமாக்கிடுவாங்க, சும்மா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் இந்த ஆக்கள் உசுப்பேத்துற கொஞ்சம் யோசனையாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தணும். இப்போ இது ஆம்பளத்தனம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உன்றைக்குமே எங்களுக்கு பிரயோஜனமா, இது நாங்கள் செய்யலாமா, இப்போ ஒரு வன்முறை செய்கிற நேரம் இது சரியா, மற்றவர்களுக்கு எம்பத்திங்கிறது ஒத்துணர்வுங்க நான் கூட்டிக்கணும். இதை நான் எனக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை வந்தால். மற்றது இந்த பொம்பளைத்தனம் சொல்கிற விஷயங்கள் மனிதத்தனத்துக்குள்ள விஷயங்கள். நாங்கள் ஆண்மை பெண்மைங்கிறத விட மனிதம் என்றதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணாலே போதும். அதில் மிக முக்கியமாக ஆண்கள் அழுக வந்து அழுதுருங்க. உங்களோட பிள்ளைகளையும் வீட்டில் ஆம்பளை பிள்ளை அழுக வந்தால் அழ விடுங்க. ஏன்னா அந்த பிள்ளை அப்போ தான் மனிதமாக வளரும். தண்டை உணர்வுகளை வெளிக்காட்டி மற்றவங்க அழுகிற நேரம் அந்த பிள்ளைக்கு அழுக வரும். அது எங்களுக்கு இல்லை நிறைய மக்களுக்கு. மற்றவங்க அழுகிற நேரம் நாங்கள் அழுதமெண்டா அதுதான் எம்பத்தின்றது. அது இனங்களுக்கு இருந்ததுண்டா, குடும்பத்தில் இருந்ததுண்டா நீங்கள் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. மற்றவங்க அழுக நானும் அழுகமெண்டா எனக்கு நான் அழ விரும்பவே இல்லையே. ஸோ அந்த அள விடுங்க பிள்ளைகளை. நாம் அழுதால் அந்த அழுகையின் வழி தெரியும், இன்னொரு அளவிட மாட்டோம். அந்த வழி தெரிஞ்சு வாழணும். அது பெண்ணாக இருக்கலாம், இன்னொரு ஆணாக இருக்கலாம், இன்னொரு இனமாக இருக்கலாம், இன்னொரு மதமாக இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தையினால வழி வருமாண்டு எனக்கு உணர்ந்தேன்னா நிறைய வன்முறை இல்லாமல் போயிடும். ஓகே, அந்த 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 அழுகிறதுக்கு விடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கொலை செய்கிறது, இந்த மாதிரியான வெறுக்கத்தக்க விஷயங்கள் பிழையான விஷயத்த சொல்லிக் கொடுங்க. சின்னலேருந்து அது சரின்னு சொல்லாங்க, பிள்ளைன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இன்னொரு ஆளை நாங்கள் துன்புறுத்துற நேரம் ஆம்பளை தானே அப்படிங்கிற அந்த ஓகே அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணாதீங்க, அது பிள்ளைன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட மற்றவங்களுக்கு ஏதாவது அப்படி கலாச்சார ரீதியில் இப்படியாக நடக்கிறாரோ தட்டி கேளுங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு வேணும். தட்டி கேட்காத வரைக்கும் ஒரு 4 கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி கேட்குறது விடை நிறைய. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் மாற்றம் இல்லை. ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் செய்து கூட நீங்களே கேளுங்க, இது நான் செய்கிறது சரியா. இப்போ நான்
குடிக்க சொல்கிறாங்களோ இது சரியா? சுய சிந்தனை அது சொல்கிறது சுயமதிப்பு, சுயமரியாதை, சுயமதிப்பு. தன்னை வேறு யார்கிட்ட நீங்கள் போக வேண்டாம், நீங்களே லொஜிக்காக உங்களை கேள்வி கேளுங்க. அப்படி கேட்கறது ஊடாக நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்தனாலே போதும் எங்களுக்கு. இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் அதாவது ஆண்கள் இப்படி ஒரு வரைமுறைக்குள் வாழ்கிறார்கள், அவர்கள் இந்த கட்டுப்பாடு இருக்கிறார்கள், கெத்தாக இருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்படியான ஆண்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆண்களை உசுப்பேத்துகின்றவர்கள் தரப்பில் இருக்கின்ற போது பாதிக்கப்படுகின்ற தரப்பு தான் அவர்களை உசுப்பேத்துகின்ற வேலைகளையும் செய்வதாகவும் இருக்கிறது. பெண்கள் அதாவது தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி இருக்க வேண்டும், ஸ்டண்ட் பண்ண வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும், அவர் ஃபைட் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு பெண்களுக்கும் இருக்கிறது. அவர்களுடைய மனநிலை எப்படி மாற வேண்டும்? முதல்ல பெண்கள் நிலை மாறும்போது நாங்கள் மாறணும். இது நான் இல்லைப்பா அப்படின்னு நாங்கள் மாறணும். ரெண்டாவது பெண்களுக்கு நாங்கள் அவங்கள அந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் யானையை காட்டில் பிடிச்சி கொண்டாந்து பழக்கிறோம். எப்படி பழக்கிறோம்? யானையை சின்னன்லேயே காலுக்கு சங்கிலி கட்டி குத்தி அப்படி தான் பழக்கிறோம். பிறகு பெரையறையில் மேலே தூக்கிட்டு வரணும், கும்பிட்றோம் அதை. ஆனால் காட்டில் வந்து ஓடி வந்து என்னை மேலே தூக்கி வைக்கணும். ஒரு நாள் யானை வரல. யானையாக இருக்க தான் விருப்பம். ஆனால் நாங்கள் தான் கம்பியெல்லாம் கட்டி அதை ஃப்ரேம் பண்ணுறது. அப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ண யானை நீங்கள் நாளைக்கு கம்பியை கட்டி அவுத்து விட்டாலும் எப்படி கால் வைக்கும்? இப்போ வைக்கிற கால் தான் வைக்கும். ஏன்னா அது ஃப்ரேம் பண்ணுறோம். அதே மாதிரி பெண்களையும் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறோம். ஆண்கள் நீங்கள் இப்படி தான் எதிர்பார்க்கணும்னு ஃப்ரேம் பண்ணுறோம். அவங்களுக்கும் சுய புத்தி வேணும், அவங்களுக்கும் பகுத்தறிவு வேணும். அழுகிற ஆண்களாக இருக்க ஆண்ன்று பார்க்குற நேரம் அந்த அந்த சமூகத்தில் உருவாக்குற ஆணையை அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. சமூகத்தில் உருவாக்கப்பட்ட ஆண்மை தன்மை எல்லாம் ஆண் என்பவர் அல்ல, அதெல்லாம் ஆண். இதுவும் ஆண் தான்ன்றது பெண்களுக்குள்ளேயும் கொண்டு வரோம். நாங்கள் இந்த சினிமா நாங்கள் சொன்ன சினிமா டெலிகிராமெல்லாம் அப்படி தான் உருவாக்குது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயின்னா அதுக்கு பாஞ்சு அடித்தா தான் ஆம்பளை. யாருக்கு முடியும்? யாருக்கு இல்லாது. முன்பெல்லாம் கூறுவார்கள் அந்த மிகப்பெரிய அந்த இளவட்ட கல் என்று கல் இருக்கும், கல் தூக்கணும், அதை தூக்கினால் அப்படியெல்லாம் தூக்குறது. மாடை அடக்கணும், யானை அடக்கணும், இதெல்லாம் கலாச்சாரம் இதிகாசம், அதுக்கு திரைப்படங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் நிறைய ஆம்பளுக்கு கல்யாணமே கட்டாமல் இருக்கணும். ஆக 1-2 ஆம்பளை வச்சு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லா ஆம்பளையாலும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாருடையும் நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. ஆகவே அந்த மனிதன் தன்மை இருக்குதா, நீங்கள் உங்களோட காதலராக இருக்கலாம், உங்களோட கணவனாக இருக்கலாம், அவருக்கு எல்லாரும் முடியாமல் அதுக்காக நீங்கள் அவரை மட்டம் தட்டாதீங்க, மற்றவரை ஒப்பிட்டு பேசாதீங்க. ஆகவே அவரவர் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அடுத்த வரி நான் உடன்படுறதில்லை. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின்னு சொல்ல மாட்டேன். அப்போ அப்பனுக்கு என்ன வேலைங்க? அது பெற்றோர் வளர்ப்பினிலே. அப்போ அந்த பெற்றோர்னு வளர்க்குற நேரம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த பிள்ளையை வளர்க்குற நேரம் இந்த மனித குணங்கள், மனிதத்தன்மை உள்ள குணங்களை ப்ரொமோட் பண்ணுங்க. அதனால் பெண்களுக்கு இந்த இப்படித்தான் ஆம்பளைங்கிறது நாங்கள் விரும்பி ஒரு மாம்பழம் பாடசாலைகளில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது, உடம்பை வச்சுருக்கிறது நல்ல விஷயங்கள். அது ஒன்றும் இப்படியா ஆண்கள் செஞ்சாலும் நல்ல பெண்கள், ஏன்னா உடற்பயிற்சி தேவை எங்களுக்கு. ஆனால் அந்த உடற்பயிற்சி செஞ்சு 6 பேக்ஸ் இருக்க மட்டும்தான் நல்ல ஆம்பளை எதிர்பார்க்கறது இப்போ இல்லை. ஏன்னா அப்படி எல்லாருக்கும் மேலாது. ஆக அந்த அந்த ஆம்பளைங்கிற ஃப்ரேமுக்குள்ளே இருந்து மனிதம் என்ற ஃப்ரேமுக்குள்ளே பார்க்குறதுக்கு பெண்களையும் நாங்கள் பழக்கணும். பெண்களுக்குள்ளேயும் இந்த கருத்து மாற்றத்தை ஏற்படணும். ஆக இந்த சமத்துவம் மாறுறது 2 பேர் மாற்றங்களை ஒழிய ஒரு ஆள் மாறி மட்டும் இல்லை. ஆனால் இப்போ காய்ச்சி வந்து இந்த ஆண்களை கொடுத்துருக்க அதிகாரத்தை நாங்களே யோசித்து அந்த அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தி அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு போகிற சமத்துவத்தை நான் சொல்கிறேன். அப்படி போனோம்னா பெண்கள் நாங்கள் விளங்கப்படுத்தணும். இப்போ பெண்கள் அப்படி எதிர்பார்க்குறேன்னா நான் அவங்களோட நான் கதைக்கிறேன். அவங்களும் சின்னலேருந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி தான் அவங்கள கோச்சு வேலை இல்லை, அவங்களோட ஆத்திரப்பட்டு வேலை இல்லை. அவங்களும் சமூகத்தை வந்தோம் சொல்கிறோம். நாங்கள் சமூகமயப்படுத்தல்னு சொல்கிறோம், ஆங்கிலம் சொல்கிறோம் சோஷலைசேஷன். நாங்கள் எல்லோருமே சமூகமயப்படுத்தப்பட்ட ஆக்கள் தான். அதில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் களையணுமாட்டா கொஞ்சம் யோசித்து பேசித்து கலந்துரையாடி அதை பழையன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றதான் வாழ்க்கை எடுத்துகிட்டு போவோம். சரி, இன்றைய தினம் முக்கியமாக இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் திரு வீரசிங் அவர்களை அழைத்திருந்தோம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி என்பது அந்த பால்நிலை சமத்துவத்தையும் தாண்டி சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் பல விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த காலப்பகுதி என்பது இந்த பால்நிலை சமத்துவமான விடயத்தை தாண்டின இன்னும் பல பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் இந்த விடயத்தில் நாங்கள் ஆண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பில் இருந்து நாங்கள் விலகி ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல் அவர்கள்
பயாலஜி ரீதியில் வேறுபட்ட உடல்நிலைகள் தான் இருக்கிறது. ஆனால் செயற்பாட்டு ரீதியில் சமூக ரீதியில் செயற்பாட்டு ரீதியில் இருவரும் ஒரே தன்மை கொண்டவர்கள் தான், உரிமை கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய வரப்பிரசாதங்களையும் அனைத்தையும் வழங்க வேண்டும். அதில் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடாது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை சரளமான முறையில், இதைவிடவும் சரளமாக யாரும் கூற முடியாது. காரணம், அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற விடயங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுக்கடுக்காக கோர்வையாக நீங்கள் கூறிய விடயங்கள் ஒவ்வொருவரும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நாங்கள் செய்வது தவறா, சரியா பிழையா என்று ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் பாலியலை சமத்துவம் மற்றும் முரண்பாட்டு கூறுணர்வு நிபுணர் திரு வீரசிங்கம் அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் மக்கள் சேவையில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம் நேயர்களே.